வாங்க பிப்ரவரி 19க்கான முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் வேகமா பாத்துடலாம். ரெடியா? பரீட்சைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இப்ப பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். மாநில சுயாட்சி ரொம்ப நாளா இருக்கிற ஒரு அரசியல் கோரிக்கை. இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.11% இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான நம்பர். பாருங்க, நம்ம மாநிலத்தோட உற்பத்தி துறை வளர்ச்சி தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம். இந்த தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கான ராஜ்யசபா தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடக்குது. இன்ன புதிய பிரச்சாரம் பெண்களை மையமா வச்சிருக்கு. ஒரு முக்கிய நலத்திட்ட வாக்குறுதியும் இருக்கு. சரி, தமிழ்நாடை தாண்டி இப்போ தேசிய அளவுல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அணையோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் ரெண்டுக்குமே பாசனத்துக்கு உதவும். இதனால மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க முடியும். இப்போ உலக அளவிலையும் சுற்றுச்சூழல் சம்பந்தமாவும் சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. அத பார்க்கலாம். ஒரு காலத்துல பெரிய வர்த்தக நகரமாய் இருந்து காணாம போன ஒரு நகரம் இப்ப திரும்ப கிடைச்சிருக்கு. ஆப்பிரிக்காவோட விக்டோரியா ஏரி பாசி பெருக்கத்தால ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சிக்கல்ல இருக்கு. இந்த குட்டி இறால் மண்ணுக்குள்ள குழி தோண்டி மண் வளத்தை மேம்படுத்துது. டெல்லியில நடந்த இந்த G7 மாநாட்டுல AI மற்றும் வளரும் நாடுகளோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரெடியா? இப்ப நாம பார்க்க போறது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். 5 முக்கிய பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில சுயாட்சி தீர்மானம் வருஷம் 1974. ஷாப்பூர் கண்டி அணை எந்த ஆறு? ராவி ஆறு. மறக்காதீங்க. ஜியோகிரஃபில இது முக்கியம். உலகத்தோட 2வது பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி. இந்த தேதிய மனசுல பதிய வச்சுக்கோங்க. மார்ச் 16 ராஜ்யசபா தேர்தல். இந்தியாலேயே முதல் முறையா கடல் மட்ட உயர்வை ஒரு பேரிடரா அறிவிச்சது கேரளா தான். சரி, இந்த எல்லா விஷயத்தையும் எப்படி உன்னோடொன்னு தொடர்புபடுத்தி பார்க்கறதுன்னு யோசிங்க. அதுதான் முக்கியம்.